அடுத்த பால் நம்ம எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஆடே எங்கள் அப்பா 6 எங்கேயோ போயிடுச்சு. அண்ணன் வந்ததுலேருந்து ஒரு 4 2 6 அடிச்சிட்டாரு. நிறைய போறான்டா. நீ சொல்லு. ஆமாண்டா, நீ சொல்லிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். அநேகமாக நிற்கிற ஸ்டைல்லாம் பார்த்தா 6 தான் நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. 6 ஸ்கோர் பண்ணிட்டேன். எங்க வைஸ் கேப்டன் 25 ரன்ஸ். எது பேட்டிங்கா இல்ல bowling? பவுலிங்ல நல்லா ஜல்லி ஜல்லி வந்தாங்க. பண்ணி காட்றேன். கட் பண்ண உடனே இப்படியே நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. தரமான கிரவுண்டு, தரமான சம்பவங்கள் இருக்குது இன்றைக்கி. பிச்செலாம் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. என்ன பிச்சரா இது? நியூசிலாந்து பிச்சா? ஆஸ்திரேலியா பிச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூமில் காட்டுறோம் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி சுற்றி பாருங்கள், சும்மா அப்படியே க்ரீன் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள். புல்வெளிலாம் சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையிலே வந்து செம்மையாக இருக்கும் எங்கள் கேமு. வேறு லெவலில் இருக்கும் ஆட்டமோ என்ன. ஆனால் இன்றைக்கி நம்ம டீமு இதில் வின் பண்ணுமா இல்லைன்னு தெரில. அண்ணன் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வந்துட்டாப்பில், சேர் எடுத்துன்னு வந்துட்டாப்பில். இன்னும் பாய் தலாண்டி மட்டும் தான் எடுத்துன்னு வரல. அவ்வளோதான் கண்டென்ட் இன்னைக்கு இந்த சேரு தான். அதுதான் எனக்கே ஒன்றும் புரியலண்ணா, என்னண்ணா இது? 1980s வந்து மேட்ச் ஆடும்போது இன்ஜூர் ஆயிட்டாரு. ஓ, இவருக்கு பண்ண சேம் ஆபரேஷன் தாத்தாக்கு தாத்தாக்கு அப்ப யூஸ் பண்ண சேர் என்ன பண்ணிருக்காப்ல, மேல இருந்து லாக்கர்ல தட்டி எழுப்பி போட்டு வந்துட்டாப்ல. புக்கான கீழே உழுதுருவாப்ல. அது யோசிச்சியா செக்கிங் மட்டும் உட்காருவாப்ல. நம்ம பசங்க கிரிக்கெட் விளையாடணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து இதெல்லாம் போட்டு வந்தா எப்படி அவமானம். கரெக்ட்ல யாருன்னா கூப்பிட்டேன். இப்படி சொன்னா எப்படி வர முடியும் அடுத்த தடவைல இருந்து? சொல்லு. பேசு, இப்ப பேசு. ஒரு மென்டாரா மாறிட்டாரு ஒரு 2 மாசத்துக்கு. மென்டர்ஷிப் யூரா. ஏன்னா அவங்க பையன் குத்தமிச்சிட்டானா டாடி. சொன்னால 1980s அவங்க தாத்தா யூஸ் பண்ண சேர். நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. ஆமா நான் பார்த்துட்டேன். திருப்பி கொண்டு வந்துட்டான். நெக்ஸ்ட் வீக் வந்து அமேசான்ல வந்து ஆன்லைன்ல போட்டுவான் 350 சேர். டேரக்ட் சேர் கொண்டு வந்து ஃபுல் வீடியோ உட்காந்து வாங்க முடியாது போல இருக்கு. வரும்போது அதை வாங்கு அப்படின்னாரு. அதே கண்டென்ட்டா போட்டா இவன் சொல்றானே அந்த ஐடியாவை எடுத்துக்கலாம்னு பார்த்தா டப்புன்னு அதையே போட்டு விட்டுறான். ஈஸியா இருக்கும் இல்லையா, ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம், தோல்ல மாட்டீங்க. ஆமா, சும்மா தான் வந்து அண்ணா ஆபீஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போறாரா? சூப்பர் மார்க்கெட் அத சேர் டிக் போட்டு உட்கார்ந்து விட்டாங்க. எடுத்துட்டு போயிடுறாப்புல சூப்பர் மார்க்கெட் கூட. நான் என்னடா செக்யூரிட்டியோட வேலை பார்க்கறேன், எடுத்து போய் அங்க போய் போட்டு உட்கார்ந்துக்கிறதுக்கு. அது இல்லடா வீட்ல ரெஸ்ட் ஏரியான்னு சொல்லியாச்சு. அதான் என்ன சேர் டிக் வந்துட்டாப்ல. ஓ வரவணமா நீ சொல்லு. ஆமாடா, நீ சொல்லிட்டீனா நான் வர மாட்டேன். வாடா வாடா தோத்தாதிரி. நோ கமெண்ட்லாம் கேக்குறாங்க, என்ன கேப்டன் என்னாச்சு, கேப்டன் என்னாச்சு? இன்ஸ்டா அதுக்கு தான் வீடியோ போட்டேன். ஆமா அத கேட்டானுங்க. ஐயோ கேப்டன் உங்களுக்கு என்னாச்சு? நீ இன்னும் வீடியோ போட்டு பார்த்தா ஒண்ணும் செல்ஃப் எடுக்கல. ஆமா, கடைசில கண்டென்ட்டே கேப்டன் தான். கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்லி போட்டு விட்டோம்னா இவனா 4 பேர் கேட்டு கிடப்பான் கமெண்ட்ஸ்ல. உனக்கு வியூ போயினே இருக்கும். விளையாட மாட்டேன், ஜெயிக்க மாட்டேன். உனக்கு ஜெயிச்சேன்ல. எங்க ஜெயிச்சீங்க? போலிங் பாத்தியா இல்லையா? கேட்ச் விட்டியா? அது சொன்னியா? கையில வர கேட்ச். கேட்ச்னா கையில தாங்க வரும், பின்ன காலியா வரும். ஒஸ்ட்டுண்ணா ஜோக்குன்ற பேரில் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு இது. ஆப்பனன்ட் டீம் எப்படி இந்த மேட்ச் எப்படி ஆடுவாங்க? ஆமாம், இப்போ இந்த டீம் வந்து நியூ டீம். ராஜா தான் ரெஃபரன்ஸ். ஆமா ஆமா, ராஜா ரெஃபரன்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் இல்ல. ஓ, லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம போட்ட ஆக்சுவலா பிளான் பண்ணது வேற ஒரு டீமோட. அப்படியா? ஆமா, அது அங்க மழை தண்ணி இருக்குன்றதுனால லாஸ்ட் மினிட்ல ராஜா மூலமா கன்ஃபார்ம். ராஜா ப்ரோ உண்மையிலே செம்மையா ஆடுவாங்க போல. அவரு ரெஃபர் பண்ணா அந்த டீம் எப்படி ஆடும் பார்த்துக்க. அப்போ இன்னும் செம்மையா ஆடுவாங்க போலுக்குது. அவரு வேற நல்லா அடி பயங்கரமா ஆடுவாப்ல ராஜா ப்ரோ. எல்லா டான்ஸ் பார்த்துட்டோம், பார்த்துக்கலாம். நோ என்னண்ணா இப்படி உட்காந்து அவர் சேர் கொடுண்ணா. அப்புறம் நான் நந்து போறாரு இருப்பானா அவன் பாருண்ணா வயசானவரு. வீடியோ எடுக்கணும், அதான் அதை வாக்கு போனோம். அது கண்டென்ட்டுக்காக ஒரு ஸ்டோ பிஸ்கி பிஸ்கி அதுக்காக தான் ஓடி வந்தான். உங்களை பார்த்தோன்னே இப்படியே பண்ணி கட்டு நல்லா நடந்து வந்தாங்க.
நான் பண்ணி காட்டுறேன்டா. இல்ல இது கேவலமான காமெடி. நான் பண்ணி நல்லா ஜெல்லுன்னு வந்தாங்க. பண்ணி காட்டுறேன். கட் பண்ண உடனே இப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆமாடா சிவாஜி பண்ணுவாங்க. அதாவது நீ சேர்ல உட்கார்ந்தடா. நீ சேர்ல உட்கார்ந்தா அது ஃபீல் பண்ணனும். அந்த மாதிரி நடந்துக்க. மாமா ரவுண்ட் போய்ட்டோம் மாமா. அந்த சேர்ல உட்காராத. நல்ல கண்டென்ட் கிடைச்சிட்டு உங்களுக்கு. ஆமாடா சரி அவங்க பேட்டியா கைஸ் டீம் கேப்டன் லிங்கா அவங்க டாஸ் வின் இப்படி நம்ம போலிங் தான் அடிப்பீங்க. கைஸ் மார்னிங் எல்லாம் மேட்ச்சுக்கு வந்தாச்சு. ஒரு புது டீம் கூட மேட்ச் ஆட போகிறோம். போன வாரம் விட்டோம், இந்த வாரம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். பார்ப்போம். கிரவுண்டும் பாருங்கள் சும்மா அட்டகாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆப்போனன்ட் டீம் பயங்கரமாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம டீம் வந்து இப்போது மீட்டிங் போட போகிறாங்க. டீம் கேப்டனு வருஷம் டெய்லி வாரம் மீட்டிங் போடுவாங்க. எதாவது இருக்குமான்னு கேட்டால் அந்த மீட்டிங்கில் ஒன்றும் இருக்காது. பாருங்கள் இப்போ நடக்கும் போது நீங்களே பாருங்கள். அதை அடித்தா நோ பால் தான். பட் அதை அம்பையர் கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி பார்த்து இப்படி மேலே எது வந்தால் கரெக்டாக நோ பால் வைடெல்லாம் ஆர்குமெண்ட் எல்லாம் கொடுங்க. யார் அம்பையர் சொல்லுவாங்க சரிக்கிறா மத்தியெல்லாம் பவுண்டரிஸு எல்லாமே கல் எவ்வளோ விஷயம் சொல்லுங்க. எல்லாத்துலேயும் லைன் வச்சுருக்கேன். மத்தியெல்லாம் கோபால் வீடியோ எடுக்கிற கேப்பில் ஒருத்தன் வந்துனுக்கிறான். பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. உங்களோட பெஸ்ட் லைனை மட்டும் போடுங்க. போடுறதா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. எப்பயே ஒரு 2 ஓவர் 3 ஓவர் நீங்கள் உங்கள் கைக்கு போட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றத அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் புதுசாக தான் ட்ரை பண்ணுங்கள். கேச்சஸ் கையில் வர கேச்சஸ் எடுங்க. கேட்ச் பின்னால் எப்படி இல்லைங்க பேக் சைடு 2G-யா? கீப்பர் 2G-யா இல்லை உள்ளே பண்ண பைக் தானது? இந்த பக்கம் ஒன்றும் இல்லைக்கா, முள்ளி செடி தான். இங்கே குழந்தை கிட்ட கூட தெரியும் 2G-ன்னு. ரொம்ப முக்கியம். கேட்ச் எடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் கேட்சை ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல, பவுண்டரி ஸ்டாப் பண்ணுங்க. பவுண்டரி ரொம்ப அதில் தான் ரன் போயிடும். பவுண்டரி மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே. இந்த கிரவுண்டு ஃபுல்லாக விண்டு தான். விண்டுக்கு எல்லாமே ஸ்ட்ரைட் போனால் அது ஈஸியாகவே கட்டோடனே வெளில போயிடும். அது மட்டும் ஸ்ட்ரைட் மட்டும் கொஞ்சம் போடாமல் பார்த்துருவோம். என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. கேப்லாம் பண்ணுறாங்க. பார்ப்போம். நம்ம வந்து ஃபீல்டிங் தான். டாஸ் வின்னு. கோபால் எப்படியே நல்லா போட்டுருவியா? ட்ரை பண்ணுறியா? என்ன சொல்லலாம் சொல்லு சொல்லலாம். இங்கே சொல்லு எதோ சொல்ல அது சொல்லு. கொட்டாய் விட்டியா? இல்லை 6 மணிக்கு மேட்ச்டாண்ணா. இதை வரான் பாருங்க. இவன் பேர் வந்து மகேஷ். 6 மணிக்கு மேட்ச்னா இப்போ வந்து நிற்கிறான். எப்படி வராமல் பாருங்க. இவனெல்லாம் வச்சு இனி எப்படி விளாட்றது தான் புரியல. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க. A few moments later. நீங்க பாத்தீங்கன்னா எங்க டீம் ரொம்ப வருஷமா போலர்னு சொல்லி ஏமாத்திக்கிறான். ஆமாண்ணா ஓடாத இருக்காரு எங்களுக்கு இல்ல ஆப்போனன்ட்டுக்கு. இல்லடா இவ்வளோ நான் 6 வெளியே போகுது. நான் பாலு பில்டப் பண்ணாதயா? லைட்டாக போச்சு. நோ ரைட்டா போச்சா? 6 லைன்ல 6 பேட்ஸ்மேனே தாண்டி போகுது. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வைஸ் கேப்டன் 25 ரன்ஸ். எது பேட்டிங்கா இல்ல பவுலிங்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஹெவி ஒர்க் அவுட், ரொம்ப டைட்டான ஒர்க் அவுட். இந்த ஷோல்டர் ரைட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் வாங்கிடுச்சு. ஸோ அந்த பெயினில் கூட நான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போட்டேன். ஜஸ்ட் 6 பால் 25 ரன் குத்துறேண்ணா. இப்போ நீ கொடுத்தனா அங்கே பாரு. அடுத்த நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்த யங்ஸ்டர் என்ன பண்ணுவான்? இவெல்லாம் எப்படி போடுவான் பவுலிங்கு? 7 ரன் சொல்லி 7 ரன் போட்டிருக்கான். நீங்கள் அவனுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நீங்களே 6 பால் 25 ரன் கொடுத்துட்டு வரியா? என்னண்ணா இது? அதான் சொன்னேன்ல, இது ஜிம்மில் ஹெவி ஒர்க் அவுட். இதில் வேறு கேப்டன் வர கலாச்சி நிற்கிறீங்க. நான் கூட ஏதோ கலாய்க்கிறேன், ரொம்ப கான்ஃபிடென்ட் தான். என்ன ப்ராப்ளம்னா வேலை, நம்ம எல்லாத்தையும் கலாய்க்கிறோம்ல. பார்த்தியா ஃபுல்லாக ரவுட் அப் பட்டாங்க. அவ்வளோ எல்லாம் ரவுட் அப்பில் தான். கொலை காலில் கதாங்களா போல. அதோட முட்டி போட்டு ஒரு பால். ஆமா இல்லடா கைக்கு வர பால் அல்டிமேட். முட்டி போறாரு பால் அது பாட்டியே மேல என்ஜாய் போயிட்டே இருக்குது. பாருங்க गाइस, இவ்ளோ தப்பு பண்ணிராப்ல ஃபீல்டிங்ல பவுலிங்ல. கிரவுண்ட் அங்க ஒரு கல் இருந்தது அது மேல ஆச்சிக்கு படுத்திட்டியா? அப்பதானே இருக்கு. சரி ஸ்கோர் எவ்வளவுனா? 1-8 ஓவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டு 85 அடிக்கணும். 85 ஸ்பெல் தான் போச்சு. பட் இட்ஸ் ஓகே. 95 85 அடிக்கணும். என் ஓவர் போயிடுச்சு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் பெரிய அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன் டீமுக்காக. கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டு இல்லைன்னு தெரியல. என்னோட கம்பேக் நிச்சயமா கண்டிப்பா நான் கொடுப்பேன். நம்புறேன் வெற்றி நிச்சயம். அதடா இந்த ஒரு வார்த்தை சொல்லியே போன வாரம் 3 மேட்ச் தோத்துட்டோம் நம்ம. அப்போ 85 ரன் டார்கெட்டு. நான் 85 ஆமாண்டா 85. அதுல லூஸ் வந்து 25 கொடுத்துருக்கு.
அவர் இறக்கி கொடுக்கல, அது 25 அவர் ஆடணும், அவர் இறக்கி கொடுக்கலாட, அதுக்கு நம்ம எல்லாம் போயிடலாம். அதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ல. அவ்வளோதான். இவர் தான் அந்த 25 ரன் குத்து. ஃபஸ்ட்டு பால் 6 பால் 25 ரன். ஃபஸ்ட்டு ஓவர் அண்ணன் தான். இதில் கண்ணாடி வேறு. ஜிம்மு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணிட்டு. ஜிம்மா? ம், வீடு அந்த பக்கம். என்ன ஜிம் பண்ண? லேக் கிளாஸ், அதனால கையை சுத்த முடியாது. அதான் இல்லை 1 மந்த்தாக மேட்ச் கிரவுண்டுக்கு வரல. ஸோ கொஞ்சம் வார்ம் அப் இல்லை. நான் போன வாரம் தானே வந்தேன். மேட்ச் கண்டிப்பாக இல்லை, எப்பயுமே சுகர் கம்மியாக இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு ஓவர் போடும்போது சுகர் சூட்டை ஆயிடுச்சு. அடித்த உடனே போயிடுச்சு. போன வாரம் 20 ரன்னா. மறந்துட்டியா பாட்டு பக்கத்துல? நான் சொல்கிறேன். 1 மந்த் வரலன்னு சொல்றேன். ஏன்டா கூப்பிட்டாங்களா? தெரிஞ்ச டீம் வேற. சும்மா ஃபீல்டிங் போறியா மகேஷ்? சும்மா நிற்பல. ஓ ஃபீல் சும்மா தான் ஃபீல்டிங்கா? வேணாம். அதான் நான் ஸ்லீப்பர் சொல்லிட்டேண்ணா. சீப்பு தானே. அதே தான் போயிடு. அந்த வேலை அதை பாரு, அது செஞ்சு விட்டுருங்க. வீடு போலிங்கிலையும் போட்டுறாத. இவனுங்க எல்லாம் சரி ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. வீடு ஓகேல. எப்படியாவது அந்த வீடியோவில் கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் மசாலா போட்டு என்ன முடியும் பில்டப் பண்ணி முடியா. இங்க வா. ஐயா யாருக்காரப்பே பேசி அடிச்சிட்றாப்பல. அது எப்படி விவேக் அண்ணாவை நடந்து காமிச்சிரு. அது இப்போ நான் நடந்து காட்டு வந்துடு. ஒரு இப்போ காட்டு பார்க்கலாம் அந்த வார்த்தையை. பண்ணி காட்டு. வாய் அவ்வளோதான். இப்படியே தான் இருக்கணும். 25 ரன் 6 பாலுக்கு. ஐயோ ரொம்ப ஓட்டாதீங்க. கம்பேக் வந்துடுவேன் நான் கம்பேக் கொடுத்தமா தாங்க மாட்டேங்க. நீ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஃபுல் டாஸ் போட்டு கூட பிரச்சனை இல்லடா. ஓகே, அதுக்கு அடுத்து இந்த ஒயிட்ல இன்னும் ஒரு பால், ஒரு கேவலமான ஒரு பால் போட்டு பார்த்தியா? வாஷிங் மேக்கர் பால் அந்த லென்ஸ்ல போடுவேன். வாஷிங் மேக்கர் ஏய் சத்தியமா சொல்றேன், ஏதோ குழந்தை உருட்டி விட்டு போடுற மாதிரி போட்டறான் அந்த பாலை. அவன் தேடி கம்முனா ஸ்கோர் பண்ண முத்தனா தேடி கண்டுபிடிச்சு அந்த 1 பிச்சை அடிச்சு இப்போ என்ன தெரியுமா வேலு, 25 ரன்ஸ் விட்டேன்ல, இன்னைக்கு எல்லாமே நான் தான் பிச்சை கிளீன் பண்ணும். ஆய் போனா எல்லா வேலையும் கொடுப்பாங்க நம்ம கிட்ட. இது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. என்னென்ன பண்ணுவான் பாரு, காரா எடுணுவான், பென்சில் எடுணுவான், ஸ்கோர் போர்டு கொடுத்துட்டான் இப்போ கையில. இல்லாட்டி நீ வேலை செஞ்சு கிழிச்சிருவேன். அதான் வந்து மன உளைச்சல் ஆக்கி டிப்ரெஷன் எண்டுக்கு தள்ளிடுவாங்க. நீ நைட்டு ஃபுல்லாக தூக்கவே முடியாது. அந்த மாதிரி பண்ணுவானுங்க. அது 6 பால் வந்துட்டு போவோம். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு டே வந்து என்ன அளவுக்கு சரக்கடி அளவுக்கு பண்ணுவானுங்க. ஃபீல் பண்ணணும் இன்னைக்கு. அவ்வளோதான். ஸ்கோரை போட கொடுத்தாங்க. ஸ்கோர் போர்டு போடணும். சீக்கிரம் போனா ஒரு பால் போட்டுண்ணா ஒரு பால் போட போகிறாங்கண்ணா. சரி 8 ஓவர் 85 ரன்னு. பார்ப்போம் நம்ம தான் அடுத்த பேட்டிங்கு. அடடா கோபால் எங்கங்க மேலே தூக்கி வச்சிட்டான். ஆளே இல்லை. வா நல்லா ரன்னிடா கோபால். அவுட்டுங்க காய்ஸ், அவுட்டு. அநேகமாக நிற்கிற ஸ்டைல்லாம் பார்த்தா 6 தான் நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. 6. அடுத்த பால். இந்த பால் எங்கே போப்போம்? டீம் கேப்டன் லிங்கா ஓரா 6 19. ஆனால் நம்ம டீமில் போன மேட்ச் நான் நம்ம டீமை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் பாஸ் இஸ் பாஸ்ட். இருங்க அவன் வேறு கையை காட்டி ஏதோ காட்டுறான். என்னப்பா சொல்லுப்பா ரைனா. என்னாச்சு? இல்லை டாட்டா காட்டுறாரு அங்கேருந்து. இதுக்குன்னே வீடியோ எடுன்றான் அங்கேருந்து. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? எத்தாச்சுரா சோனி கேமரால வீடியோ எடுத்துருக்காங்க. டாட்டா காட்டு ஃப்ரெண்ட் கிஸ் கொடுக்குறது என்ன விளையாட்டு ஒன்று. பத்தியா நாய் கூட லவ். இங்கே மேட்ச் பாரா டேய். நாய் கூட என்ன பேச்சு உனக்கு? இல்லை இதுவும் வீடியோவில் கவர் ஆகும்ல. அதுதான்டா கேட்குறேன், நாய் கூட என்ன பேச்சு? ஐயோ சபகலாய். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. நீங்கள் எல்லாம் சிரிச்சிருக்கு. 25 ரன்ஸ் விட்டு இருக்கா. இந்த மாதிரி எனக்கு கேவலப்படுத்தாங்க. என்னடா அடுத்த பால்? இந்த பால் எங்கே போப்போம்? வைடு 3 போட்டுக்கோ. ஸ்கோர் கார்டு 3. பாம்பா அந்த மனுஷன் அவர்கிட்டயே ஸ்கோரை குத்து. முடியா இந்த வேலையை பண்ணிட்டோம். ஒரு பக்கம் ஸ்டிக்கை கீழே வச்சுட்டு உட்காந்து எழுதி நிற்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு கிரிக்கெட் வெறி இருக்கலாம், ஆனால் இந்த அளவு இருக்கக்கூடாது கிரிக்கெட் வெறி. நாய் கூட ஏன் பேச்சு?
கைஸ் அடுத்த பால் எங்கடா பால் இங்கே தான் நிற்கிது. இங்கே பாரு பால் பாரு அங்கேயே போகுது, போட்டவர்கிட்டே போகுது. ஆனால் ஆள் இல்லை அங்கே. அது போட்டவர்கிட்டே போயிடுச்சுண்ணா, ஆனால் அங்கே ஆள் இல்லை. இதுதான் இன்வால்மெண்ட்ன்றது. இதுதான் பார்த்தீங்களா காய், வீட்டிலேருந்து சேர் எடுத்துன்னு வந்து அடுத்த பால் போயிடு. வீட்டிலேருந்து சேர் எடுத்துன்னு வந்து என்ன இங்கே உட்காந்து ஸ்கோர் போடுறாரு பார்த்தீங்களா. இதான் 25 தொட்டுருக்கு. எப்போ 3வது ஓவரில் அப்படியே எங்கள் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 25. ஐயோ அது காரணம் இவர் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் 25 ரன். அடுத்த பால் விட்டா போல. அவன் கேட்ச் அவன் விட்டான், இவன் கேட்ச் இவன் விட்டான். இல்லை ஒன்று போட்டு 25 தான் விட்டேன். பாய் 2 போட்டு 30 விட்டுக்குது. இந்த கேங்கில் வந்துட்டா என்ன செய்யற மாதிரி செஞ்சுட்டு போகிறாங்களோ. தனியாக போய் உட்காந்துட்டா போல. அடுத்த பால் கேப்பு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்கே காற்றுல இழுத்துன்னு போயிடும். ஆஹா ஃபீல்ட்ரு ஆஹா அதெல்லாம் தெரில. பால் போடு 6. நல்ல ஷாட்டு. ஒரு பேர் ஐயப்பன் முன்னாடி சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. ரசகுல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்க ஆப்பரேட் டீம் சொல்றேன். கோடுவடியா ரசகுல்லானா வந்துட்டு டம்மி பீஸ் ரசகுல்லான்னு சொல்லுவோம். சரி பாருங்க. அதாவது குலாப் ஜாமுன். ஓ சொன்னா இது ரசகுல்லா ஓவரு. ரசகுல்லானா டம்மி பீஸ். டம்மி பீஸ் என்ன அவங்களுக்கு குலாப் ஜாமுன்னா இவரு தான் 6 பாலுக்கு. இவரு தான் நம்ம டீம் குலாப் ஜாமு. அவர் ரசகுல்லா இவர் குலாப் ஜாமு. இது கேட்டு வாங்கி இந்த காமெடி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ரசகுல்லா ஓவர். அப்போ நான் வந்து ரசகுல்லான்னு சொல்லிட்டேன்னா பேட்ஸ்மேன் அலர்ட் ஆகிடுவான். அவுட் ஆகிடுவான். அலர்ட் ஆகிடுவான். இப்போ 4 6 3 6 ரசகுல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரசகுல்லான்னு சொல்லுவேன். கொஞ்சம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதான் பார்த்தேன் 6 பால் போட்டு குலாப் ஜாம் குத்துட்டாப்புலையே. என்னண்ணா ரசகுல்லான்னா கீழே ஆளு, அதனால யாரும் இல்லை. கேட்ச் மிஸ்ஸு. ரன் அவுட்டா? அவுட். என்னடா ஐயோ கோபால் அவுட்டு கொடுத்துட்டாங்க. அவுட் வர கொடுத்துட்டாங்க கோபால் டீம் கேப்டனை. ரசகுல்லான்னு சொன்னேன். விக்கெட் ஊந்துச்சா? ரசகுல்லா நான் சொன்னேன். டபுள் தென் செலக்ஷன் பேட் அடிச்ச பேட்டுக்கு தப்பு. நானும் சொல்றேன் பேட்ஸ்மேன் ஹிட் சரியில்லை. சிங்கிள் தான் போயிருக்காங்க, டபுள் போயிருக்காங்க. அந்த பேட் எடுத்து போறாங்க. நான் ஆப்பரேட்டிவ் பேட் கேட் வாங்கிக்கோ. இல்ல வேலு ஷாட் சரியா பண்ணல. சிங்கிள்ஸ் தான் போயிருக்கோம், டபுள் போனாங்க. என்டைல் ரசகுல்லா ஒழுங்கா சாப்பிடல. ஸ்ட்ரைட் அடிக்கணும் மைண்ட் டிசைட் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பால் என்ன எப்படி கோச்சிங் கொடுத்து போனாங்க. இந்த மாதிரி கோச்சிங் ஃபுல் கோச்சிங் நான் தான் உனக்கு. அப்படியா? அதான் ஆடல. லூசு கொஞ்ச நேரம் வாயை மூடி. அடுத்த பால் ரசகுல்லா ஓவரா ஒய்டு. இப்போ பசங்கிட்ட கேட்க தப்பு இல்லை. ஒரு யங்ஸ்டரா மூத்தவரா டீமுக்கு பார்த்து செய்யணும். நீங்கள் தான் பைசா மட்டும் யங்ஸ்டரா சீனியர்ன்றீங்க. மற்ற டைம் என்ன போட்டு கலாய்க்கிறீங்க. உன்னை யார் கலாய்ப்பா? இனிமேல் யாரும் கலாய்க்காத அளவுக்கு பார்த்துருந்தேன். நல்லா கலாய்ச்சிக்கிறீங்க வேலை. இருக்கு அத்த பால் குலோப் ஜாமு. பாருண்ணா அவர் 4 கூட கொடுக்கலண்ணா. நீ அவரை போய் ரசகுல்லா குலோப் ஜாமுன்ற அவர் பாருங்க எவ்வளோ சூப்பராக பாலை போட்டுக்கிறாரு. பாரு 2 ஸ்டெப்பு தான். 2 ஸ்டெப்பில் வந்து கேமை முடிகிறாரு. நீ 6 பால் ஓடி மாற்றுங்க, அது வெட்டாயிடுச்சு. 6 பால் ஓடி வந்து போட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறீங்க. மேட்ச் நான் போலிங் எனக்கு இதெல்லாம் வந்து போகுமா இல்லையா? நீ பசங்களுக்கு அது தவிர பேட் வாங்கி கொடுண்ணா, பசங்க கூல் ஆகிடுவானுங்க. 5-10 வாங்கி கொடுக்கலாம்டா. 3000 பாடா பேட்டு. என்னடா பட்டுது ஜெயிக்கணுமா வேணாவா? எனக்கு பேட்டை தொட்டு கூட பார்க்க கூட மாட்டாங்க. அடுத்த பால் சிங்கிள். ஆமாம் அவ்வளோ அருமையாக போட்டு நிப்பாட்டுறாரு. நானா இல்லைடா நம்ம ஆடலடா. போயிடுச்சு அவுட்டு. யாரு ரசகுல்லான்னு சொல்லி காலி பண்ணிட்டீங்க. ரசகுல்லா பாருங்க. அதான் ரசகுல்லா வந்து 2 விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுச்சு.
4 ரன் 5 ரன் தான் கொடுத்துருக்காப்புல 2 விக்கெட்டு. ஆனால் நீங்கள் 6 பால் 25 ரன் 1 விக்கெட் கூட எடுக்கல. அவரை போய் இத்தனைக்கும் அந்த வயசானவரை போயிட்டு நீங்கள் வந்து ரசகுல்லான்றீங்க. எவ்வளோ மேட்ச்சில் எவ்வளோ வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் லாக் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ஏன் மலேசியா வந்து எல்லாரும் சொல்லுவாங்கண்ணா இங்கே 25 ரன்ஸ் விட்டோம்ப்பா இந்த மேட்ச். அதை பிடிச்சிக்கின்னு எனக்கு கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணுகிறீங்களே. டீம் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த அப்பாவி புள்ளைய போயிட்டு இப்படி பண்ணுறீங்களே. நான் விட்டுருப்பேண்ணா. ஆனால் நீ அவரை போய் ரசகுல்லான்னு சொன்ன பாருண்ணா. 2 விக்கெட் எடுத்துருக்காருண்ணா. ஒழுங்கு ஆடலடா. நான் என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அந்த ஆனாங்களா பார்த்தே இல்லையா? இல்லை ஆடுறா புள்ளையா இங்கே ஆடிட்டா பிரச்சனைட்டீங்களா? அடுத்த பால் இந்த பால் எங்கே போய் பார்ப்போம். 6 4 நோ பால். என்னாச்சு பட்டுன்னு ஓடு கைஸ். எங்கே பட்டுச்சு? கண்ணில் பட்டுச்சா நெத்திலியா? நெத்திலியா? நான் போனா ஆமாண்ணா. என்னாச்சு நீங்க கேட்டுனுக்கிற? இங்கே பாருங்க ஒருத்தர் அடி போட்டிருக்கு. என்ன பண்ணுறாரு? அது பேர் தான் கொடுக்குது பர்ஃபார்மன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, அங்கே போயிடுச்சு. வாட்டர் பை போயிட்டு அது உள்ள அவன் ஒருத்தர் அடிச்சு நிற்கிறான். ஆமாம் நிலைமையை பார்த்தியா? ஒரு 25 ரன்ஸ் விட்டுனாலும் எனக்கு ஸ்கோர் கார்டு போடு, தண்ணி எத்தனை போடு, எந்த வேலையும் செய்யலையே. அதான் புல்ல பிச்சு போடு, மண் அள்ளி போடு, குப்பை அள்ளி போடு. எவ்வளோ கேவலமாக ஆகிட்டாங்க பாருங்க. அண்ணா என் வண்டியில் வரும்போது முள்ளு இது போச்சுன்னா அதை பிடிங்கி போடுறேன். விட்டா வீட்டுக்கு வந்து குப்பல்னு போல அந்த மாதிரி எனக்கு கேவலப்படுத்தாங்க. ஆனால் கம்பேக் கொடுப்பேன். எப்போன்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச் ஓவரே கொடுக்க மாட்டாங்க. என்னையா சொல்கிறேன்? நெக்ஸ்ட் மேட்ச் ஆள் அதிகமாக உள்ளே உட்காரங்களா தான் பார்த்துட்டு இருக்காங்கடா. வைஸ் கேப்டனுக்கு 25 ரன்ஸ் விட்டதுக்கா இது எப்படியா செய்வீங்க? ஐயோ அடுத்த பால் இந்த பால் எங்கே போய் பார்ப்போம். போடு 6 நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடிப்பட்டு பாண்டி ஆடிட்டு இருக்காப்ல. நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான். ஒரு இன்ஜுரி ஆனனமே பட்டுன்னு ஒரு 6 1 போட்டார் போல. ஒரு கம்பேக் கொடுத்து பையன் அவன் ஓப்பனிங் ஆட விடாது தெரியுமா? ரெக்கமெண்டேஷன். அப்படியா? ரெக்கமெண்டேஷன். சரி உங்க ஓவர் யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுது? எங்க சுத்தி இங்க வந்துடுவீங்களா? டே அடுத்த பால் இந்த பால் எங்க போகுது பாப்போம். ஐயோ சூப்பர் 6. உங்களை தந்தூரி சிக்கன் ஆக்கிடுவாங்க. மெசேஜ் எல்லாம் போட்டு ஃபோன் பண்ணி கலாய்ப்பானுங்க. வராதவங்கள்ட்ட தான் ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. நான் வேற இதை வேற வச்சு செஞ்சு விட்டுருவேன் வர. அடடா இல்லை எப்படியும் செய்ய போதா? அதான் வீடியோ வச்சுக்கினுக்கிறேன். யாவுனா திருப்பி அதை கேவலக்கா டே ஜெயிச்சிருக்காடே. அது 6 பால் 22 ரன். என்ன வேலு மேட்ச் தோத்துட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம மசா தான். தந்தூரி தான் நீங்க. நான் இப்போ என்ன வேண்டி நிற்கிறேன் சாமி கிட்ட. ஐயோ சாய்பாபா எப்படியா ஜெயிச்சு சாய்பாபான்ட்டு. அது எப்படி காலைல எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நான் எங்கே இருக்கிறேன்ட்டு? எங்கே இருந்தேன் சொல்லுங்க. எங்கே இருந்தேன்? வீட்டில் தான் இருந்தேன். வண்டி சவுண்டே கேட்கலடா. நீங்கள் உங்கள் நானா ரசகுல்லா பாரு அங்க பாருங்க. அடுத்த கேட்ச் எடுத்துருக்கலாம். கேட்ச் எடுத்துருக்கலாம். அடுத்த பால் எங்க போதும் பாப்போம். 6 4 ஓடு. நோ நான் இங்க இருக்கேண்ணே. இன்னொன்னு ட்ரை பண்ணலாம் போனஸா. அவ்வளோதான் சொல்லி கொடுத்தா ஒரு ஆனார் போல பேச பண்ணுவா போல பாருங்க. இது வந்து மேட்ச் ரொம்ப டென்ஷனாக இருக்கு. நம்ம ஜெயிச்சு ஆகணும். இதெல்லாம் இல்லை செஞ்சுருவாங்க. அது உங்கள் கட்டாயம், காலத்தின் கட்டாயம். ஆமாண்ணா. ஏன்னா இப்போ என்ன அவன் தோத்துட்டோன்னு வச்சுக்கோ, ஃபுல்லாக ரவுண்டு கட்டுவானுங்க. ரவுண்டு கட்டுவானுங்களா? இப்பயே கட்டியாச்சுங்க பாருங்க. சுற்றி உங்களை சுற்றி தான் உட்காந்துக்கிறாங்க. ரவுண்டு கட்டுவானுங்க. இப்போ திடீர்னு இருப்பானுங்க. ஜெயிச்சா ஒன்று வந்துடுவான். சொல்லுறீங்கன்னா நீ விட்டா 2 முட்டை அடிக்கணும்டா. 2 பால் 15. ஓ என்னங்க இவ்வளோ சூப்பராக டர்ன் ஆகுது பால். கல்லில் குதி திரும்பின மாதிரி திரும்புது. இது கான்ஃபிடென்ட் போயிடும். பால் இப்படி திரும்புது. ஐயோ இவனுக்கு வேற கேமரா வச்சுருவாங்க. உங்க பால் திரும்பல. இருக்குடா அடுத்த பால் எப்படி திரும்ப போகுது மட்டும் பாருங்க. அங்க பாத்தீங்களா இல்லையா? அவுட்டா ப்ரோ? ராஜா ப்ரோ போங்க, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்திருக்க. உனக்கெல்லாம் வெயிட் பண்ணது எனக்காக தான்.
செலிப்ரேஷன் பண்ணாலே லியோ செஞ்சுடுவானுங்கடா. இல்லை பார்த்தீங்களா ஆப்னட் எப்படி திரும்புது பார்த்தீங்களா பால்? எனக்கு என்ன பயம் தெரியுமாடா, இப்போ தோத்துட்டோன்னு வச்சுக்கோ, என்னமா நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் உட்கார வச்சுருவாளுங்களா? உட்காரல கன்ஃபார்மு. பவுலிங் கூட ஃபர்ஸ்ட்லாம் வந்து பவுலிங் நானும் கேப்டன் கூட கீழே வந்து தேவதம் மகன் கவனம் பிள்ளை நிற்கிறமா. நீங்கள் கேப்டன் வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிறாருன்னா அது பக்கத்தில் இந்த பக்கத்தில் உட்காந்தீங்க. காலை அமைக்கி ஆமாம் 25 ரன். இப்போ என்னென்ன வேலை என்னன்னா டீம்ல ஆளே கம்மி எல்லாம் கம்மி வச்சுட்டு விட்டு ஒளிவானுங்க. இப்போ 2 எக்ஸ்ட்ரா பிளே இருக்கிறானுங்க. கூட்ட மேட்ச் எல்லாமே உட்கார வச்சுருவாங்க வெக்கமே இல்லாமல். நம்ம வைஸ் கேப்டன் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்குன்னு வச்சுக்கிய. அதுக்கு தான் சொல்றேன், அவன் சொல்றதுக்கு முன்னாடி நீயே உட்காந்துரு. கைஸ் அடுத்து ராஜா ப்ரோ நல்லா ஆடுவாரு. வைடு நான் பவுலிங் கூட்டு வந்தேன், பேர் மகேஷ். இந்தமாரி நல்லா ஆடுவாப்பல அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தேன். அதேமாதிரி முத்தனை நல்லா போடுவாருன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டீங்கண்ணா. இல்லை என்ன ரீசன்னா அதில் 1 மந்த் தான் நான் வந்துட்டு வார்ம் அப்பில் இல்லை. என்ன நீ வாங்க மாட்டானுங்க நம்மள. அடுத்த பால் போடியா போல்டா. ஓடு ஓடு 3 ஓடு 3 ஓடு ஓடிட்டே ஓடு. ஏய் போடா. அவனுக்கு ஆசை இருக்குங்க. அது 3 ஓடி இருக்குல்ல. மேட்ச் வந்து தோத்துட்டோம். ஒரு பாலுக்கு எவ்வளோடினா 1 பாலுக்கு 6. நான் தான் என்ன பண்ணிட்டேன், எனக்கே கொடுங்கடா நானே 6 ரன்ட்டேன். ஏன்னா அவ்வளோ கடுப்பேற்றி விட்டாடுங்க. பட் என்னன்னா அது ஏக்கராக போயிடுச்சு. கொஞ்சம் போட்டுருந்தாருன்னா முடிச்சு விட்ருப்பேன் கேமை, வெளியில் போட்டுருந்தா. சரி விடுங்க, இனி 2வது மேட்ச்சை டாஸ் வின் பண்ணி ஆப்போனன்ட் வின் பண்ணாங்க ஃபீல்டிங்கு. நம்ம கூட மகேஷ் வந்துக்கிறா போல். எப்படி ஆடுவாருன்னு கேட்டாரு. நீங்களே பாருங்கள் அவர் ஆடுறத. அவ்வளோ அருமையாக ஆடுவா போல், நல்லா ஆடுவா போல். 1 2 3னா 123. ஐயோ சரி ஒன்றும் இல்லை, கலக்கிடுங்க. நீங்கள் கலப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கலக்கிட்டு வெளியே வந்துடாதீங்க, கலக்கிடுக்கோ. உங்களை நம்பி தான் டீமே இருக்குது. ஓப்பனிங் ஆடுறவங்ககிட்ட தான் டீமே இருக்குது. அவ்வளோதான் நம்ம இப்படி சொல்லிட்டு இப்படி நின்றுக்கணும். போய்ட்டு எனக்கு பார்த்தீங்களா? ஆனால் அடுத்த பால் இந்த பால் எங்கே போகணும்னு பார்ப்போம். ஷாட்டுங்க, கீழே ஃபீல்ட்ரு அவுட்டா, கேட்ச் மிஸ்ஸு. கேப்டன் பாருங்களேன், அந்த உச்சி வெயிலாக இருந்தாலும் நின்று ஸ்கோர் போட்டுனுங்கிறா போல் உட்காந்து சேர் போட்டு. இன்வால்மெண்ட்டு இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியா